வணக்கம். தென்னவன் மீடியா நண்பர்களே. நம்முடைய மிக விருப்பமான திரைப்பட இயக்குனர், கதாசிரியர், திரைக்கதாசிரியர், வசனகர்த்தா, பல்வேறு திறமைகளை தன்னுள்ளே அடக்கி, இசை திறமையும் சேர்த்து தன்னுள் அடக்கிய திரு பாக்யராஜ் அவர்கள் காலமாகியிருக்கிறார். அவருடைய இழப்பு திரைப்படத் துறைக்கு மட்டும் இல்ல, திரைப்படங்களை ரசித்து பார்ப்பவர்களுக்குமான இழப்பு. ஏன்னா, அவர் தமிழகத்தோடு தன்னுடைய வாழ்க்கைய நிறுத்திக்காம, வெளிநாடுகளுக்கு வெளிநாடு வாழ் தமிழர்களை சந்தித்து, அவர்களுடன் உரையாடி, சகஜமாக பழகக்கூடிய ஒரு மனிதர் அவர். அவரை பற்றி நம்ம நினைவு கூர்றதுக்காக இப்படி ஒரு பதிவ இன்னைக்கு நாங்க செய்றோம். அதுக்கு மீண்டும் கார்த்திக் சுவாமி அவர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பாக்யராஜோட பின்னணிய நம்ம பார்க்க போனோம்னா, 1977ல அப்பதான் அவருடைய முதல்ல 16 வயதினிலே ரிலீஸ் ஆறபோது தான் அப்ப கூட அவருடைய பேர் ரொம்ப தெரியாது. அவர் ஒரு சில காட்சிகள்ல வந்திருப்பாரு. அது இப்ப பார்க்கிறபோது தான், இல்லாட்டி அவர் பிரபலம் அடைஞ்ச பிறகு பார்க்கிறபோது தான், ஓ! அது பாக்யராஜ் தான் அங்க வந்திருக்காரு அப்படின்னு தெரியும். அந்த ஸ்ரீதேவி அவங்க ரொம்ப ஜுரமா இருக்கிறபோது ஒரு டாக்டரா வருவாரு. அந்த மாரி அவருடைய வாய்ஸ யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டரா அவர் பாரதி ராஜா கிட்ட அப்பதான் இருந்தாரு. ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, அவருக்கு உடல் மொழியும், டயலாகையும் சொல்லிக் குடுத்ததே பாக்யராஜ் தான். ஏன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நடிகர், நடிகைகள பயிற்சி குடுப்பாங்க. அந்த முறையில பாக்யராஜ் தான் அவருக்கு பயிற்சி குடுத்ததா ரஜினிகாந்தும் சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்தோட சேர்ந்து ரொம்ப பிரபலமா பல விஷயங்கள பண்ணியிருந்தாலும், அவருடைய ஆரம்ப புள்ளி அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப பாக்யராஜ் தன்னுடைய திறமைய 16 வயதினிலே பாரதி ராஜா கூட இருக்கிற போதே வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் தனியா இயக்குனராகி, சொல்ல போனான்னா பாரதி ராஜாவை விட அதிகமா வெற்றிகரமான ஒரு வசூல் அளவுல வெற்றிகரமான படங்களையும் தொடர்ந்து சில்வர் ஜூப்ளி படங்களையும் கொடுத்து ரொம்ப அதிசயிக்க வச்சாரு. அவர் எம்ஜிஆர் டைரக்டா நேரடியா அவர் என்னுடைய வாரிசு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் இருந்தாரு. நீங்க உங்களுடைய பார்வையை கொஞ்சம் பதிவு செய்யுங்க சார். அவரை பத்தி சொல்லணும்னா, முதல்ல அவர் என்னுடைய மானசீக குரு. அவருக்கு இந்த நேரத்துல அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறது நீங்க கரெக்டான நேரத்துல கூப்பிட்டுருக்கீங்க. அவர் குவைத்துக்கு வந்திருக்காரு. இங்க நான் அவரை விழா நடத்தணும் வந்திருக்காரு. நேரடியா சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அன்னைக்கு அவர்கிட்டயுமே அதை பதிவு பண்ணேன். சார், ஒரு ஏகலைவன் மாதிரி உங்க முன்னாடி நிக்கிறேன், நீங்க என்னுடைய மானசீக குரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஸோ அவரை பத்தி சொல்லணும்னா, திரு விவேக் அவர்கள் சொன்னதான் நம்ம முதல் இதா சொல்லணும். ஒரு ரூபாய் ஸ்டாம்ப் பின்னாடியே அவர் கதை எழுதி முடிச்சிடுவாரு. ரூபாய் ஸ்டாம்ப்ல பின்பக்கம் இருக்கிற இடத்துல தன்னுடைய ஒரு படத்தின் கதையை எழுதி விடுவார் அப்படின்னு சொல்லி விவேக் சொன்னார். அந்த அளவுக்கு திறமையானவர். அவருடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவர் படத்துல ஒரு தடவை சீன் அடுத்து வராது. ஒரு சீன் ஒரு தடவை வந்துட்டா மறுபடியும் வரவே வராது. அந்த அளவுக்கு ரிப்பீட் எந்த காலத்திலயும் வராது. அப்படி படம் பண்ணுவார். சொன்ன விஷயத்த திருப்பி பேச மாட்டாங்க. அந்த மாதிரி எழுதக்கூடிய திரைக்கதை மன்னன் அப்படின்னா உண்மையான திரைக்கதை. தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு படத்தை சிறப்பு கொண்டார். அவர்கிட்ட பெரிய விஷயம் படம் படம் படம். அந்த படத்துக்கு என்ன வேணும், தன்னுடைய கேரக்டர் அந்த அதை பில்டப் பண்றதே அவருக்கு கிடையாது. அவர் பண்ணல. நீங்க நல்லா பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு இதுவா சொல்ற உதாரணம்னா, சுந்தரகாண்டம்னு ஒரு படம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு போயிட்டு இருப்பாரு. ஒரு பெரிய ஒரு வண்டி எடுத்துட்டு போவாரு. அந்த கைவண்டி எடுத்துட்டு போவாரு லோடோட. இவரு தன்னோட வண்டியை நிறுத்திட்டு நான் போய் அவருக்கு உதவுறேன் பாரு. அப்ப எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, அவர் ஏதோ எம்ஜிஆர் மாதிரி தன்னை காட்டிக்க போறாரு, அவரு தன்னை ரஜினி கமல் மாதிரி ஒரு ஹீரோ பில்டப்போட ஒருத்தருக்கு உதவுறதை காட்ட போறாரு அப்படின்னு நினைப்பாங்க. கடைசியில பார்த்தா அவர் வண்டியை பிடிச்ச உடனே பாரம் தாங்காம வண்டி பின்னாடி செஞ்சுட்டு இவர் மேல அந்த இடத்துல தொங்குவாரு. அந்த இடத்துல தான் கதை, திரைக்கதை, வசனம்னு பேர் போடுவாங்க. அந்த படத்துக்கு என்ன வேணும், அவரை பத்தி நினைக்கிற போது நமக்கு வர இயல்பான சிரிப்பு தான் அவருடைய வெற்றியை. அதுதான் அவர் எல்லாருக்குமே கொடுத்தாரு. அந்த சிரிக்க வைக்கணும், மக்களை சிந்திக்க வைக்கணும், சிம்பிளா சிந்திக்க வைக்கணும். ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். நீங்க கருத்து சொல்லி கருத்து கந்தசாமி எல்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளா ஒரு இடத்துல போற போக்குல ஒரு கருத்தை சொல்லுவார். இந்த இது நம்மால படத்துல கூட பாத்தீங்கன்னா அதை பல பேர் தவறா கூட நினைச்சிருக்கிறாங்க. அவர் பார்ப்பனர்களுக்கு எதிராக படம் நடிச்சிட்டாருன்னு. இப்ப நேற்றுக்கு திரு வன்னியரசு கூட அவருடைய அந்த இறுதி இடத்துல போய் கூட அதை பத்தி பேசிட்டு வந்தாரு. அது ஒரு நாகரிகமான செயலா தெரியல. ஆனாலும் அவர் கருத்தை அவர் பதிவு பண்ணிட்டாரு. அதுல கூட எப்படி இருக்கணும், எப்படி செய்யணுங்கிறது தான் சொன்னாரே ஒழிய யாரையும் திட்டி பழிச்செல்லாம் அவர் படம் எடுக்கல. இன்னொன்னு, அஸ் எ ட்ரூ இண்டியன் அவர் அந்த இறுதி வரை, தன்னுடைய திரையுலக இறுதி வரை ஒரு நாள் கூட இந்தியாவை எதிர்த்தோ, இந்திய நாட்டை உடைக்கணும், இப்ப ஜாதி பேச, இதெல்லாம் பண்ணாத ஒரு நேர்மையான மனிதர், ட்ரூ இண்டியன்.
அவரை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா. அதுதான் நான் அவரை சொல்லக்கூடிய முதல் பார்வையா, என்னுடைய பார்வையா நான் சொல்ல விரும்புறேன். ஆமா. எனக்கு அவருடைய படத்துல வந்து ரொம்ப மறக்க முடியாத வந்து சில படங்கள் இருக்கு. மௌன கீதங்கள்னு ஒரு படம். அந்த மனைவி வந்து தன் கணவன வந்து சந்தேகப்படுற மாரி ஒரு பேக்கிரவுண்ட் தான். பாக்யராஜ் தன்னை அறியாம ஒரு தடவ வந்து மற்றொரு பெண்ணோட வந்து நெருக்கமா இருக்கிற மாரி ஒரு சூழ்நிலையில தன்னை இழந்துருவாரு. அது உண்மதான். அத அத வந்து அவர் எக்ஸ்டர்னல் மேரிட்டல் அஃபேரா வந்து அவருக்கு வச்சுக்கல. பட் இருந்தாலும் அந்த மனைவி வந்து அந்த ஒரு தடவ நடந்த சந்தர்ப்பத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு, இவர இவர வந்து ரொம்பவும் அ காழ்ப்புணர்ச்சியோட டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் அவருடைய மகன் மூலமா வந்து திருப்பி வந்து சேருவாங்க அவங்க. அதுல வந்து ஒரு ஒரு அழகான இயல்பா ஒரு மனுஷன் செய்யக்கூடிய தப்ப, அந்த தப்பாவையும் காமிச்சு, அதையும் மீறி அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவன் வந்து அவன ஏத்துண்டு திருப்பி வாழலாம் அப்படின்ற காமிச்ச அந்த படம் என்னால மறக்க முடியாத படம். அதே மாரி முந்தானை முடிச்சு. அவருக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா? அவருடைய ரொம்ப ஃபேவரைட் ஃபார்முலா என்னன்னா, ஒரு ஒரு வழக்கமா நம்ம வந்து காதல், அதுக்கப்புறம் திருமணம்னு வரும். சில சமயம் வந்து திருமணம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து காதல் வருது பார்த்தீங்களா? அது வந்து பாக்யராஜ் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. திருமணம் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா. இனிமே அவங்க வந்து எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறதுல அப்ப வந்து பிரிவு வந்து, அதுக்கப்புறம் சேர்றது வந்து முந்தானை முடிச்சுல வந்து அத ரொம்ப அழகா வந்து அத வெளிப்படுத்தியிருப்பாங்க. இதுல வந்து என்னன்னா, அவர் வந்து ஒரு விருப்பம் இல்லாத ஒரு திருமணத்துக்கு கட்டாயமா திருமணம் செஞ்சுக்க வச்சு, அந்த ஒரு பெண்ணோட ஆங்கிள்ல அத அத கொண்டு போய், கடைசியில இவர் எப்படி அத சம்மதிச்சு ஏத்துக்கிறாரு அப்படிங்கிறது முந்தானை முடிச்சுல வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு திரைப்படமா நான் பார்க்கிறேன். நீங்க இத உங்களுடைய மனசுல இருக்கிற தோன்ற படத்த பத்தி சொல்லுங்க. இல்ல தூறல் நின்னு போச்சு. அதாவது நின்னு போச்சு அப்படின்னாலே திரையுலகில வந்து ஒரு ராசி பார்ப்பாங்க. அப்படிலாம் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அவரு அதெல்லாம் இல்ல. படத்துக்கு கதைக்கு தேவை ஜெயிக்கும் கதை அப்படின்னு வச்சாரு. தூறல் நின்னு போச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு எதார்த்தமான ஒரு கிராமத்து கதை. எதார்த்தமான கதை. நீங்க திரு நம்பியார் அவர்கள நம்ம அந்த மாரி யோசிச்சிருக்கவே மாட்டோம். முதல் முறையா நம்பியார் அவர்கள் அப்படி ஒரு பிரசன்டேஷன். செந்தாமரை பழைய படத்துலலாம் பார்த்ததுக்கும், இந்த வில்லன் தனத்துக்கும் வேற ஒரு டைமென்ஷன் செந்தாமரை. அவர வழக்கமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நெறைய படங்கள பார்க்கும்போதும், ஒரு துணை வில்லனா வருவாரு. இல்லன்னா ரொம்ப முரட்டுத்தனமா ஓவரலா இருப்பாரு. இல்ல ஒரு அப்பா, ஒரு பொண்ணுக்காக எப்படி இருக்கு யோசிக்கிறாருன்ற ஒரு வில்லன். வில்லனி கேரக்டர். ஆனா அவரு நல்லவர். பொண்ணுக்காக யோசிக்கிறாரு அப்படின்னு ஹீரோக்கு எதிருங்கனால வில்லன்னு சொல்லிக்கலாம். பட் ஆனா அந்த மாரி ஒரு கேரக்டரைசேஷன். சுலக்ஷனாங்கிறது ஒரு அப்பாவி பொண்ணு. சோ இந்த காம்போல வந்து அவர் பார்த்தீங்கன்னா, படம் ஃபுல்லா எக்ஸ்ட்ரார்டினரியா காமெடிய கலந்து கொண்டு போயிருப்பார். சின்ன சின்ன விஷயங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவரு பொண்ணு பார்க்க போவாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஹீரோ பொண்ணு பார்க்க போறாரு. ஒரு பாட்டிமா வந்து பக்கத்துல இருக்கவர சொல்லுவாங்க. "நீதான் மாப்பிள்ளையா? அவன் யாரு தொண மாப்பிள்ளையா? அவன் கெட்ட கேட்டுக்கு ஒரு மப்ளரு" அப்படிம்பாங்க. அவருடைய பார்த்துட்டே விரும்பி நிப்பாரு. அதெல்லாம் அடுத்தவங்கள பேச விடுறதோ, அடுத்தவங்களுக்கான எக்ஸ்பிரஷன் டைமிங், ஒரு அதெல்லாம் வச்சுதான் படம். இவர் மட்டுமே படம்ங்கிறத அவர் யோசிச்சதே கிடையாது. இன்னொன்னு சொல்லப்போனா, அவருடைய படங்கள் எல்லாத்துலயுமே அந்த ஃபார்முலா வரும். டார்லிங், டார்லிங், டார்லிங் படம். அது வந்து ஒரு ஒன் லைன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல சொல்லிட்டு போன ஒரு தோழி, தன்னுடைய அந்த நாய்க்குட்டிக்கு பூ வையின்னு, அத பிடிச்சுக்கிட்டு காதல் நினைச்சுட்டு உட்கார்ந்திருக்கிற ஒரு இளைஞர். அவங்க திரும்பி வர வரைக்கும் கூட இருப்பவரு. அந்த மாதிரியான ஒரு கதை. அந்த செய்யறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் அது காதல்ங்கிறதுக்கு எவ்வளவு சின்ன சின்ன சம்பவங்களோட ஒரு கோர்வையா சொல்லுவாரு. ஆனா இதுல காதல் மட்டும் கிடையாது. ஒரு கணவன் மனைவி அந்த அந்தரங்கம், அவர்களுடைய அவர்களுடைய அந்த புனிதமான உறவு. ஒரு லைட்டு கூட போடக்கூடாது, அதுக்கு மரியாதை கொடுக்கிறவன் சொல்லிட்டு இந்த சுமன் கதாபாத்திரத்தோட அப்பா சொல்லுவாரு. நாங்க லைட்டு கூட போட மாட்டோம். ஏன்னா அவ்வளவு மரியாதை கொடுப்போம் எங்க தாம்பத்தியத்துக்கு பாரு. அது அது வந்து ஒரு அப்படியே அந்த ஓட்டத்தோட வரக்கூடிய கதையின் ஓட்டத்தோட வரக்கூடிய ஒரு வசனம். ஆனால் அவ்வளவு சிறப்பான ஒரு வசனம். எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அவர் அந்த சண்டை போடுறதெல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்கா, அவர் நிறைய நம்ம டான்ஸ் ஆடி எல்லாம் பெருசா பார்த்தது இல்லை. அவரு நிறைய டான்ஸ் பண்ண மாட்டாரு. அவருக்கு வராதுன்னு அவரே சொல்லுவார். அவரே சொல்லக்கூடியவர். ஆனா அதையும் கத்துக்கிட்டு அதுல எப்படி பண்ண முடியும்? ஸ்டண்ட். அவருக்குன்னு ஒரு பாணி வச்சுக்கிட்டாரு. எல்லாரும் ரொம்ப டிப்டாப்பா கோட் சூட்டோட எல்லாம் சண்டை போட்டெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இவர் மட்டும்தான் வாட்சை கட்டி கொடுத்துட்டு கரெக்டா இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு நான் போய் சண்டை போட்டு வரேன். அந்த அந்த ஒரு ட்ரெண்டை உருவாக்குனாரு பாருங்க. அதுலயும் ஒரு முத்திரை பைத்தவர். அது எல்லாராலையும் முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் 3 அடி வாங்கிட்டு தான் திருப்பி அடிப்பாரு. அது அவருடைய பாணி. இவர் வந்து கரெக்டா ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க. எனக்கு ரீசெண்டா வந்து கூட வாட்ச் எல்லாம் ஒருத்தர் கைட்டுவாரு. எதுக்கு இப்போ சண்டைக்கு போற பாக்யராஜ் மாதிரி வாட்சை கைட்டுறாரு. எல்லாத்துலயும் முத்திரை பைத்தவர். அவரால் முடியும். இசையில் பண்ணவர், வரிசையா எல்லா துறையிலும் அவர் சிறப்பாக பரிமளித்தவர்.
அதான் நம்முடைய ஒரு இது சின்னதா சொல்லணும்னா இப்படிதான் ஒரு ரசிகனாக நம்ம வியந்து பார்த்ததுல ஒரு விஷயமா இதை சொல்லலாம். நிச்சயமா. அவர் நகைச்சுவை வந்து அவருக்கு ஸ்ட்ராங் ஃபோர்ட்டுன்னு தெரியும். சாதாரண ஒரு சமூக படம் எடுத்தாலும், அந்த 7 நாட்கள் மாரி எடுத்தாலும், அதுல ஒரு நகைச்சுவைய ரொம்ப அழகா இயல்பா புகுத்தக்கூடியவர். அவர் நகைச்சுவைக்காகவே ஒரு முழுக்க எடுத்த படம் இன்று போய் நாளை வா. அதுவும் வந்து அது அவர் எந்த படத்துல அந்த அந்த படத்துல எந்த வயசுல இருந்தாங்களோ, அதே வாலிப வயசு கட்டத்துல நான் பார்த்ததுனால, அவ்வளவு தூரம் வந்து ரிலேட் பண்ணி பார்க்க முடிஞ்ச ஒரு படம். முழுக்க முழுக்க வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு ஒரு அது ஒரு விரசம் இல்லாமையோ, ஒரு சின்ன பசங்க ஏன்னா 3 இளைஞர்கள் வந்து எதிர் வீட்ல வந்திருக்கிற ஒரு பெண்ண வந்து விருப்பப்படுற அந்த ஒரு கதை தான் அது. முழுக்க நகைச்சுவையா இருக்கும். அது கடைசி வந்து அவங்கலாம் அரேபியா போற மாரி ஒரு கட்டத்துல வந்து அரேபியா எங்க இருக்குங்கிறது கூட தெரியாம அவங்க பேசுறது. நீங்க இப்ப வந்து கல்ஃப் கண்ட்ரிலயே இருக்கீங்க. ஸோ அது போகறதுக்கு வழி தேடி அவங்க இது பண்றது மக்களால மறக்கவே முடியாது. அது இன்னி வரைக்கும் எப்ப போட்டாலும் ரொம்ப பிரபலமா போறது. அதுதான் அப்புறம் கண்ணா லட்டு திங்க ஆசையான்னு அவருக்கே சரியா அவர்ட்ட பெர்மிஷன் வாங்காம படம் எடுத்து அவருக்கு கொஞ்சம் மன வருத்தத்த குடுத்ததாவும் கேள்விப்பட்டேன். அதே மாரி நீங்க வந்து இசைன்னு சொன்னீங்க. அவர் இசை வந்து எப்படி வர ஆரம்பிச்சாருன்னா, அவர் வந்து அந்த 7 நாட்கள்லயே அவர் வந்து இளையராஜாவோட அவருக்கு வந்து நேரம் டைமிங் சரியா செட் ஆகல. இன்னும் அந்த 7 நாட்களுக்கு வந்து இளையராஜாவ வந்து அவர் அ இசையமைப்பாளரா வந்து வைக்க விரும்பி, அவர் இளையராஜாவோட டைம் இல்லாதனால வந்து வேகமா அவர் வந்து தன்னுடைய படத்த ஸ்டாப் பண்ண விரும்பல. அதனால எம்.எஸ். விஸ்வநாதன வச்சு அது ரொம்ப ஹிட் பாட்டு. அந்த படத்துல எல்லாம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அந்த நேரத்துல நானே இசையமைக்க முடியாதா? என்னாலயே முடியும். அப்படி அந்த துணிவரதே பெரிய விஷயம். அப்படி இறங்கினது தான் அவர் வந்து இசையமைக்க இறங்கினாரு. ஒரு சில உதவி இசையமைப்பாளர்கள வச்சுண்டு அவர் எடுத்தது தான் அந்த ஒரு சில இது நம்ம ஆளு கூட வந்து அவருடைய இசை பேர்ல தான் வரும். ஸோ அந்த மாரி தான் அவர் வந்து இசையில இறங்கினாரு. அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து தெரியும். 2வது அவர் ரொம்ப துணிச்சலா சில கேரக்டர இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. இப்ப கன்னி பருவத்திலே அவர் வந்து முதல்ல டைரக்டரா வந்த படம். அதுல வந்து அவரே வில்லனா நடிச்சிருப்பாரு. அவர் தான் ஒரு நெகட்டிவ் ரோல் அது. அந்த ரோலுக்கு யாருமே வரத்துக்கு தயங்கினாங்கன்னு கேள்விப்பட்டு, அவர யாரும் இந்த மாரி ரோல்ல நாங்க நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன 2 கேரக்டர் வரும். ஒண்ணு ராஜேஷ், ஒண்ணு பாக்யராஜ். 2 ரோல்லயும் மக்கள் அப்ப பாப்புலரா இருந்த நடிகர்கள் யாருமே நடிக்க மறுத்ததுனால அவர் தான் நடிச்சதா சொல்லியிருக்காரு. அவ்வளவு ஒரு துணிச்சலான ஒரு கேரக்டர்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடியவர் அவர். அதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இல்ல, இதுல நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். அந்த 2, 3 மெயின் கேரக்டர் இல்லாம நகைச்சுவைக்குன்னு பாத்தீங்கன்னா கூட அது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு ஃபேஸஸ். திரு கல்லாப்பட்டி சிங்காரன்னு ஒரு நடிகர், நல்ல நடிகர், சிறந்த நடிகர். அவரை வந்து இவர் தான் கொண்டு அந்த படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணார் ஃபர்ஸ்ட் வரும். அவர் வந்து அதுக்கப்புறம் நிறைய காமெடி பண்ணியிருக்காரு நிறைய. அதாவது உடல் அமைப்புலாம் இல்ல, நின்ன இடத்துல அவருடைய வாய்ஸே பேசும். அது நல்ல ஒரு வித்தியாசமானவர். ராசுகுட்டியில செம்புலி ஜெகனா இருக்கட்டும், சுந்தரகாண்டம்ல வந்து அந்த அவருடைய கல்லூரி தோழரா வருவார் ஒருத்தர், அவரு. இந்த கேரக்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க அது வரைக்கும் பார்க்காத ஒரு புதுமையான ஃபேஸா இருக்கும். நம்ம வேற செந்தில் கவுண்டமணி இருக்காங்க அப்படிங்கும்போது வேற ஒரு ஃபேஸ் ஒண்ணு வரும் அதுல இருந்து. அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பாரு. கவுண்டமணி கூட ஞானப்பழம்னு ஒரு படம். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணவர் அவர். ஈக்குவலா இதையும் பண்ண முடியும், அதையும் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும் போது அதுதான் அவருடைய வெற்றிக்கு மிகவும் சிறப்பா. இன்னொன்னு அந்த படங்களை தாண்டி ஒரு சில விஷயங்கள் சொல்ல விரும்புறேன். அவர் தன்னோடு இருப்பவர்களுக்கு ரொம்ப கேர் பண்ணுவார். ரொம்ப ரொம்ப கேர் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு திரு பாண்டியராஜன் அவர்களுடைய பேட்டி பார்த்திருக்கேன். அப்ப அவர் சில பிரச்சனைகள்ல இருந்த போது டிவிஎஸ் 50 தான் போன் வருதான் சார், நீங்க உடனே வர சொன்னாங்க குருநாதர் ஆபீஸ்க்குன்னு. உடனே அசிஸ்டண்டோட டிவிஎஸ் 50 வாங்கிட்டு போயிருக்காரு பாண்டியராஜன். போன உடனே கோபாலன்னு ஒரு படம், நீதான் ஹீரோ வா. இவருக்கு வந்து படமே இல்லை, பல்வேறு பிரச்சனைகள்ல உட்கார்ந்துருக்கோம். இன்னும் சொல்லப்போனா அவரே அதை பேட்டியில சொன்னதுதான், கரண்ட் பில் கூட நம்ம கட்டல, அந்த லெவல்ல பிரச்சனை இருக்கும்போது கூப்பிட்டு உனக்கு ஒரு படம், நீதான் ஹீரோ இந்தா அப்படின்னு கையில ஒருத்தர் கொடுத்தா எவ்வளவு ஒரு சந்தோஷம். அதை செஞ்சவர். இன்னொரு சைக்கலாஜிக்கலா ஒருத்தரை புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறமை இருந்தது பாக்யராஜர். நான் படிச்சிருக்கேன், ரொம்ப வருஷம் நான் படிச்சிருக்கேன். அதனுடைய உதவியாளர் ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அவருக்கு அந்த சிக்கல் என்னன்னு சொல்ல தெரியல, என்னன்னு தெரியல அவருக்கு. அந்த உதவியாளருக்கு ஏதோ ஒரு சிக்கல்ல மன உளைச்சல்ல இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்காரு, கூப்பிட்டு வாங்க கொஞ்சம் கேரம் விளையாடலாம். அவருக்கு டைரக்டர் கூப்பிடுறாரு, என்ன பண்ண முடியும், எந்த பிரச்சனை இருந்தாலும் வாங்கன்னா வந்து உக்காந்தனா விளையாடணும்னா. இவர் வந்து கேரம் போர்டுல கிங்கு. ஸ்ட்ரைக்கர் வாங்கினா காயின் முடிக்காம விட மாட்டார். அது கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அவர் என்ன பண்ணிருக்காரு, அன்னைக்கு பொறுமையா இருந்திருக்காரு. இந்த கூட எதிர இருந்த அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெயிக்கிற வரைக்கும் பொறுமையா விளையாடிருக்காரு. அவர் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சு முடிச்ச உடனே அவர் அந்த கேம் முடிச்ச உடனே அப்படி பார்த்தாராம், இப்போ உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சதா அப்படின்னாராம். அவர் யோசிச்சுட்டு ஆமாங்க ஓரளவுக்கு ஏதோ புரியுது, போயிட்டு வாங்க. அப்படி என்ன பிரச்சனைனே தெரியாது.
ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனைனா அவரை சைக்கலாஜிக்கலா கூப்பிட்டு ஒரு கூல் பண்ணி அவரை சிந்திக்க வச்சு என்ன பண்ண முடியும்னு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதர். இன்னைக்கு மனிதாபிமானம் மிக்கவர். கண்டிப்பா அது வந்து சார் தன்னுடைய அசிஸ்டன்ட் தானே, தன்னை கூப்பிட்டா வேலை செய்ய போறாங்க, வந்தாங்க போனாங்கன்னு இல்ல. அந்த ஒரு மனம் அவங்களுக்கும் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல அவரு அதே மாதிரி நேற்று ஒரு காணொளி கூட பார்த்தேன். அதுல ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காரு, ஃப்ரெண்டு ஒருத்தரோட பையன் ஒரு கேள்வி கேட்டாராம், எப்படிங்க இந்த மாதிரி கணவன் மனைவி சம்மந்தப்பட்டது அப்படிங்கும் போது அவர் உடனே சொன்னாராம், நாளைக்கு உனக்கு பதில் சொல்றேன். என்னன்னா என்கிட்ட இப்ப பதில் இல்லை, நாளைக்கு உனக்கு பதில் சொல்றேன். அதாவது அவசரப்பட்டு ஏதோ ஒரு தப்பான பதில சும்மா அந்த பையன் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிட்டு போனோம்னு இல்ல, நைட்டு ஃபுல்லா சிந்திச்சுட்டு மறுநாள் சொல்லியிருக்காரு. என்னன்னா இந்த பையன் கேட்டிருக்காங்க, இங்கெல்லாம் நாங்க லவ் பண்ணுவோம், முதல்ல பார்ப்போம், டேட்டிங், லவ் டேட்டிங், அதுக்கப்புறம் நாங்க லிவிங் டுகெதர், அப்புறம் தான் கல்யாணம். உங்க ஊர்ல எல்லாம் ஒரு பொண்ணை பார்த்த உடனே எப்படி கல்யாணம் பண்றீங்க, பாக்குறீங்க, காப்பி குடிக்கிறீங்க, ஓகே கல்யாணம் பண்றீங்க. ஆனா உங்க ஊர்ல டைவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நாங்க இவ்வளவு பழகி கல்யாணம் பண்றதுனால தான் எங்களுக்கு டைவர்ஸ் வந்து நடக்குது அப்படின்ற அந்த வகையில ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் வந்து அதுக்கு ரொம்ப சாமர்த்தியமா ஒரு பதில் சொன்னாராம். கேட்டாங்க, சும்மா ஏதோ சொல்லிட்டு போவோம் அப்படிலாம் இல்ல, அந்த பதில எனக்கு தெரியல, டைம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு மறுநாள் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. சரிங்களா? அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பொறுப்பானவர். சும்மா கேட்கறாங்க, யாருக்கும் கேட்கறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு போல, நல்ல மனிதர், பொறுப்பான மனிதர். யாரா இருந்தாலும் சின்ன பசங்களோ பெரியவங்களோ ஒரு மரியாதை கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி அவரு உடன் நடித்த நடிகர் நடிகை யாருமே அவரை வந்து இது வரைக்கும் கம்ப்ளைண்டே பண்ண, அவரை கம்ப்ளைண்ட் பண்ணாத ஒரு நடிகர், நல்ல ஒரு சிறந்த மனிதர். இப்ப திரையுலகம் இழந்துருச்சுங்கிறது பெரிய இது, வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இதுல என்னன்னா அவர் வந்து எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு வந்து அரசியலுக்கும் வந்தார். அதாவது வந்து ஜானகி ஜெயலலிதா அணின்னு எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் பிரிஞ்சப்ப அவர் வந்து ஜானகி ராமச்சந்திரனோட கட்சியில ஜானகி அணியில இருந்துட்டு அப்புறம் வந்து அவங்க ஜெயலலிதாவோட இணைஞ்ச உடனே இவர் வந்தாரு. அதை பத்தி அவர் கேட்கிறப்போ சொல்லுவாங்க, என்ன வந்து சில பேர் வந்து என் கூட இருந்தவங்க என்ன கொஞ்சம் உசுப்பி ஏத்தி விட்டு என்ன அரசியல்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளவு தூரம் வந்து நானா வந்து ரொம்ப அரசியல்ல பரிமளிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் பண்ணிட்டாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவருடைய அரசியல் பயணத்தை பத்தி? இல்ல, பலர் வந்து சறுக்கி இருக்காங்க இங்க திரையுலகில். திரு நடிகர் திலகம் அவர்களே அரசியல் சறுக்கியவர் தான், அவரால் ஜெயிக்க முடியல, பெருசா வர முடியல, ஒன்றும் பண்ண. காங்கிரஸ் வந்த வரைக்கும் எந்த வர முடியல. ஆனா இவரெல்லாம் வந்து எம்ஜிஆரின் கலையுலக வாரிசுங்கும் போது அந்த ஒரு பேர் இருந்தது. மக்கள் அந்த காலகட்டம், இவர் வந்த காலகட்டம் வேறு. எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு உடனே இவர் வந்திருந்தாருன்னா தனியா வந்திருக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு ஜான் வரும்போது ஜானகி அணியோட நின்னாரு. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்புறம் ஜெயலலிதா ஜெயிச்சுட்டாங்க பெரிய அளவுல 91. அதற்கு பிறகு இவர் வரும்போது அங்க ஒரு வேக்குவம் இல்லை. அதனால அந்த இடத்துல அவரால் வர முடியல. ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் ஃபீல் பண்ணிட்டாங்க எம்ஜிஆர் இடத்த. அப்படிங்கும் போது இவரால் அந்த இடத்துல வர முடியல. அதுதான், இல்லைன்னா வந்திருக்க வேண்டியவர். எம்ஜிஆர் வந்து சும்மா யாரையும் வந்து சொல்ல மாட்டார் என்னுடைய கலையுலக வாரிசுன்னு. அவர் சொல்லி இருக்கிறார் என்றால் அது இவருடைய அந்த திறமை, குணம், தன்னை போலவே இருக்கிறார், ஒரு ஆர்வத்தோட சினிமா ஆர்வம், அந்த பொது இதுல எல்லாம் இருக்கிறாருங்கிறதுனால சொல்லியிருக்காரு. அது வந்து என்ன செய்யறது, அந்த காலத்தின் கட்டாயம். அவரால் வர முடியாமல் போனது காலத்தின் கட்டாயம். ஏன்னா மற்றவங்க, ராஜேந்திர அவர்கள் கட்சி துவங்கினாரு, வர முடியல. கார்த்திக் அவர்கள் துவங்கினாங்க. சினிமால நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. அதுல வந்திருக்க வேண்டிய, வந்திருந்தால் இன்றைக்கு நடக்கின்ற பல வேடிக்கைகள் எல்லாம் இல்லாமல் அது வேற ஒரு மாதிரியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுதான் நமக்கு தோணுது. நிச்சயமா. நேயர்களே, உங்க கருத்தை திரு பாக்யராஜை பத்தி நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அவருக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா பாக்யராஜா நினைவு கூறுறது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு நினைவு அஞ்சலியாகவும் நாங்க பதிவு செய்ய விரும்புறோம். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார்.